ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஜூஸி பெப்பர் சிக்கன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ. நான் எல்லாமே லெக் பீஸாக எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பீஸ்னாலும் எடுத்துக்கலாம். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன். பூண்டு ஒரு 12 பீஸ் பூண்டை நல்ல குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, அதையும் இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஊரில் கிடைக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இத்தாலியன் சீசனிங் இது 2 டீஸ்பூன். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். தக்காளி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆயிலே, குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இப்போ அதில் நம்ம பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டுலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் காரசாரமாக நிறைய மிளகுத்தூள் போட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஒரு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் லெக் பீஸ் எடுத்துருக்கனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக குட்டியாக கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்காது. ஈஸியாக குக் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயிலில் அந்த வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1.25 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒரு 7-8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சிக்கன் வெந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் சோயா சாஸ். உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். அடுத்து தக்காளி சாஸ். இதுவும் ஹோம்மேட் தான். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த சாஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து நான் இத்தாலியன் சீசனிங் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் சேர்க்காம முழு மிளகை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலக்கி இதில் ஊற்றுறோம்ல, அது ஊற்றுன உடனே ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே கட்டி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன இதை ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணாலும் வச்சு நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, இந்த மாதிரி இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை நல்லா ட்ரையாகவே பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஜூஸியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு. அந்த பெப்பர் ஸ்மெல்லுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் கிவ்வே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 21 வரைக்கும் 11:59 வரைக்கும் இந்த கான்டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்டும் பண்ணால் தான் உங்களோட இது வந்து கவுண்டபுளாக இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணால் நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.